குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பர குருநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு, இந்த குரு சண்டால யோகத்தால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி மே 14ஆம் தேதி நிகழ இருக்குது. வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு. ரிஷப ராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் தன்னுடைய பார்வையோட பலம் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்குது. துலாம், தனுசு, கும்பராசியை பார்க்குது. குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும். குரு சண்டால யோகத்தால குரு பகவான் நல்ல நிலையில இருந்தா திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவான் சில நேரங்கள்ல வலுவா இல்லை அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஜென்ம குருவா மிதுன ராசிக்கு வராரு குரு பகவான். அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும், அஷ்டமத்து குருவா விருச்சுகத்துக்கும், விரைய குருவா கடகராசிக்கும் போறாரு. குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு செல்லும் பொழுது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகள்லயும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும். குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு, கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு. அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. குரு சண்டால யோகத்தால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்துருவோம். மேச ராசிக்காரர்களுக்கும் மேச லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது. குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். 3ஆம் இடம் அப்படின்னா சகோதரஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மேச ராசிக்கு 7 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றதால உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப ஓரளவு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். மேச ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை 7, 9, 11ஆம் இடங்கள்ல பதியுது. மேச ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னா அது கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். கலத்திரஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கிறதால வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். முதல் விஷயம். அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த விலகல் அப்படிங்கிறது, விரிசல் அப்படிங்கிறது விலகி அந்யூன்யம் பிறக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. விலகி இருந்தவங்க கூட ஒன்று சேருவாங்க. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சி 7ஆம் இடத்து பார்வையால உங்களுக்கு கிடைக்க போகுது. 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பதியுது. அப்ப புதிய மாற்றங்கள் கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் பெரிதுபடுத்தாம அப்படியே போய்கிட்டு இருக்கிறதா நல்லது. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். படிப்பதற்கு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதையாவது நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஜீவனஸ்தானம் வலிமை அடையுது. அப்போ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் பாகிஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கிறதால வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சேரும். கண்டிப்பாக 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சிறிய முதலீடு செய்து பெரிய லாபத்தை கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்க போகுது. பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். நிம்மதியாக அந்த சொத்துக்களில் அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. முதலீடு செய்யும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும். உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்னு மன அழுத்தத்தில் இருந்த உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு
ஆள் வரல அப்படின்னாலும் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் உங்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க. கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த நீங்க இனிமேல் குடும்பத்துக்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்துல சுப செய்தி அப்படிங்கிறது, சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். புதிதா வீடு கட்டுறது, புதிதா முதலீடு செய்யறது, வீட்டுல ஏதாவது ஒரு வேலையை பழுது பார்க்கறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இந்த வருடத்துல செய்வீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்புல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். கடன்கள் அப்படிங்கிறது தீரும். மேசராசிக்காரர்களுக்கு கடன்களை அடைச்சி முடிப்பீங்க. திருமணத்தை தள்ளி போடாம அமைஞ்சது அப்படின்னா உடனே செய்துக்கிறது நல்லது. இந்த ஒரு வருடம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வருடமா இருக்குது. குடும்பத்துல அதிக மகிழ்ச்சி அப்படிங்கிறத அனுபவிப்பீங்க. மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்லைன்ல புதிய தொழில் கற்கக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களா திருமணமாகாம காத்திருந்தவர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. பாக்கியஸ்தானத்துல குருவோட பார்வை இழுவதால முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கும். கோயிலுக்கு சென்று உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வீங்க. லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறார். அப்ப 10 மடங்கு லாபம் அப்படிங்கிறது உண்டு. மேசராசிக்கு குருவோட பார்வையும் லாபத்துல இருக்குது. அப்ப முதலீடு போட்ட விஷயத்துல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். குரு பகவான் அள்ளி தந்தாலும் மார்பு பகுதிக்கு மேலே கழுத்துக்கு கீழே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். மேசராசிக்கு காது, மூக்கு, தொண்டை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது. மேசராசிக்காரர்கள் அனைவருமே குரு பயிற்சியில் மேசராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா முதலீடு போடும் பொழுது கவனமாக இருங்க. சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடத்துலலாம் வேலை பளு அப்படிங்கிறது இருக்கிறதால அவர்கள் மீது ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வரலாம். அந்த வெறுப்பை நீங்கள் தவிர்த்துக்கணும். மனதில் சோர்வு, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துக்கணும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களால் முடியும் பொழுது 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் மௌன விரதம் இருந்துட்டு வாங்க. மேசராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்கு வியாழக்கிழமையில் 6 to 7 குரு ஹோரையில் மௌன விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா குரு பகவான் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீரும். மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி பல்வேறு விதமான புதிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும்.